வணக்கம். இந்த லெக்சர் சீரீஸில் நாம் தமிழ்நாடு நியூ சிலபஸ் கிளாஸ் 12 ஃபிசிக்ஸ் யூனிட் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம எலக்ட்ரிக் டைபோல் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். எலக்ட்ரிக் டைபோல் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். எலக்ட்ரிக் டைபோல்னால் என்ன அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு நெகட்டிவ் சார்ஜ், இந்த ரெண்டு சார்ஜஸ்மே ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது என்ன பண்ணும், எலக்ட்ரிக் டைபோலை உருவாக்கும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் டைபோல்னு சொல்கிறோம். இப்போது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இதை 2a அப்படின்ற ஒரு சின்ன டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்படி செப்பரேட் பண்ணி வைக்கிறது மூலயமா உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் டைபோல் கிடைக்குது. இந்த எலக்ட்ரிக் டைபோலுக்கு டைபோல் மொமெண்ட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதாவது இதை நம்ம பின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இந்த டைபோல் மொமெண்ட் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, எனி ஒன் ஆஃப் த சார்ஜையும் இந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸான 2aவையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடியது டைபோல் மொமெண்ட். ஓகே, ஸோ ஒரு டைபோல் இருந்தால் அதுக்கு டைபோல் மொமெண்ட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, எனி ஒன் ஆஃப் த சார்ஜ் ஆஃப் த டைபோலையும் அந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைபோல் மொமெண்ட் பி என்னன்னு கிடச்சிரும். இப்போது டெஃபினேஷன் பாருங்கள். 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ், அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் தென் நெகட்டிவ் சார்ஜ் ஆர் செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ் கன்ஸ்டிடியூட் அன் எலக்ட்ரிக் டைபோல். ஓகே, ரெண்டு பாசிட்டிவ் அண்ட் தென் நெகட்டிவ் சார்ஜை ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் இடையில செப்பரேட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் டைபோல்னு சொல்லி ஒன்று கிடைக்கும். இந்த எலக்ட்ரிக் டைபோலுக்கு ஒரு டைபோல் மொமெண்ட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கும். இப்போ இதுக்கு உதாரணமாக சில மாலிகல்ஸை நம்ம சொல்லலாம். அதாவது எலக்ட்ரிக் டைபோல்ஸுக்கு உதாரணமாக சில மாலிகல்ஸை நம்ம சொல்லலாம். அது என்னென்ன அப்படின்னா H2O, CO அண்ட் தென் HCl. இந்த மாதிரியான மாலிகல்ஸை நாம் எலக்ட்ரிக் டைபோலுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த மாலிகல்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ அதனால் H2O அப்படின்றத நாம் இந்த எலக்ட்ரிக் டைபோலுக்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம். இங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ்னு கொடுத்துருக்காங்க. CO, வாட்டர், அமோனியா அண்ட் தென் HCl. இதுக்கெல்லாம் வந்து பர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் அப்படின்றது இருக்கும். இப்போது டைபோல் மொமெண்ட்டை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு சார்ஜஸை நம்ம 2a அப்படின்ற டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணியிருக்கோம். அதாவது பாசிட்டிவ் சார்ஜ்ன்றது வந்து சென்டர்லேருந்து a அப்படின்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. அண்ட் தென் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்றது ஆரிஜின்லேருந்து a அப்படின்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போது இதை வந்து நம்ம ஒரு வெக்டர் ஈக்குவேஷனாக எழுதி இந்த ரெண்டு சார்ஜஸையும் சம் பண்ண போகிறோம். சம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், டைபோல் மொமெண்ட்டு கிடைக்கும். ஸோ டைபோல் மொமெண்ட்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு சார்ஜ் அதுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா டைபோல் மொமெண்ட் கிடைக்கும்னு சொல்லி சொன்னோம். இப்போது அதே இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைபோல் மொமெண்ட் P வெக்டார் ஈக்குவல் டு இந்த ஒன் ஆஃப் த சார்ஜ் Q இன்ட்டு சென்டர்லேருந்து இது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, R ப்ளஸ் வெக்டார் அப்படின்ற தூரத்தில் இருக்குது. ஓகே, ப்ளஸ் இந்த சார்ஜுடைய மேக்னிடியூட் வந்து -Q. ஸோ அதனால் -Q போட்டுட்டோம். இந்த -Q அப்படின்ற சார்ஜ் சென்ட்ரல்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, R- அப்படின்ற தூரத்தில் இருக்குது. அதை R- வெக்டார்னு சொல்லி போட்டோம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏல இந்த R வெக்டாரை எழுத போகிறோம். ஸோ அதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா R ப்ளஸ் வெக்டார் இருக்கு இல்லையா, இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா, ஸோ இந்த R ப்ளஸ் வெக்டார் அப்படின்றத வெக்டார் வந்து உங்களுக்கு வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த R ப்ளஸ் வெக்டார் R- வெக்டாரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பொசிஷன் வெக்டார்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது இது அந்த சார்ஜுடைய பொசிஷனை நமக்கு கொடுத்துரும். ஸோ அதனால் இந்த பொசிஷன் வெக்டார்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த R ப்ளஸ் வெக்டார் எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த R ப்ளஸ் வெக்டாருடைய மேக்னிடியூட் வந்து a, இதோடைய டைரக்ஷன் வந்து பாசிட்டிவ் i கேப். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த R ப்ளஸ் வெக்டாருக்கு பதிலாக உங்களுக்கு வந்து a i கேப் போட்டிருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து R- வெக்டாருக்கு எழுதணும். ஸோ R- வெக்டார் பார்த்தீங்க அப்படின்னா என்ன டைரெக்ஷனில் இருக்கும்னா இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ அப்போது ரைட் வேர்ட்ஸ் அப்படின்னா நம்ம பாசிட்டிவ் i கேப்னு எடுத்தோம். ஓகே, ஆரோ வந்து ரைட் வேர்டாக இருந்தால் பாசிட்டிவ் i கேப், இங்கே வந்து லெஃப்ட் வேர்டாக இருக்குது. ஸோ அப்போது -i கேப்னு சொல்லி டைரெக்ஷன் எடுத்துக்கணும். பட் ஆனால் இந்த செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, a. ஸோ அதனால் a இன்ட்டு -i கேப்.
ஸோ இது பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆர் மைனஸ் வெக்டார் என்னென்னு கிடச்சிடும். ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த மைனஸும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஆகிடும். இப்போது உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா பி வெக்டார் ஈக்குவல் டு 2QA I கேப்னு சொல்லி கிடைக்கும். அதாவது டைபோல் மொமெண்ட் எவ்வளோ அப்படின்னா 2QA. இது என்ன டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னா I கேப் அப்படின்ற டைரெக்ஷனில் இருக்குது. அப்போது டைபோல் மொமெண்ட் வெக்டார் உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் I கேப் டைரெக்ஷனில் இந்த கேஸில் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த டைபோல் மொமெண்ட் வெக்டார் எப்போவுமே நெகட்டிவ் சார்ஜிலேருந்து பாசிட்டிவ் சார்ஜுக்கு ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதோடைய டைரெக்ஷன் வந்து பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் த நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டைபோல் மொமெண்ட்டுடைய டைரெக்ஷன் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நாம் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் வெக்டார் எந்த லைனில் இருக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு சார்ஜஸுமே ஜாயின் பண்ணுது இல்லையா, இந்த லைனில் தான் இந்த எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் வெக்டார் இருக்கும். அதுதான் த எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் வெக்டார் லைஸ் அலாங் த லைன் ஜாயினிங் த டூ சார்ஜஸ் அண்ட் இஸ் டைரக்டட் ஃப்ரம் -Q to +Q. இது என்ன டைரெக்ஷனில் இருக்கும்? -Qலேருந்து +Q நோக்கி இருக்கும். ஸோ அதுதான் -Q to +Q. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் சிம்பிளிசிட்டி த டூ சார்ஜஸ் ஆர் பிளேஸ்ட் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, ஸோ நான் ஒரு ஈஸியான கேஸ்க்காக ரெண்டு சார்ஜஸ் எக்ஸ் ஆக்சிஸில் வச்சுருக்காங்க. ஈவன் இஃப் டூ சார்ஜஸ் ஆர் பிளேஸ்ட் ஆன் த ஒய் ஆக்சிஸ் ஆர் ஜெட் ஆக்சிஸ் த டைபோல் மொமெண்ட் வில் பாயிண்ட் ஃப்ரம் -Q to +Q. ஓகே, இப்போ சிம்பிளிசிட்டிக்காக எக்ஸ் ஆக்சிஸில் ரெண்டு சார்ஜ் வச்சுருக்காங்க. இந்த சார்ஜஸையே நம்ம ஒய் ஆக்சிஸில் வச்சாலும் சரி அல்லது ஜெட் ஆக்சிஸில் வச்சாலும் சரி இந்த டைபோல் மொமெண்ட்டுடைய டைரக்ஷன் எப்பயுமே -Qலேருந்து +Q நோக்கி தான் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் ஒன் ஆஃப் த சார்ஜ் அண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். அதாவது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த டைபோல் மொமெண்ட்டுடைய மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எனி ஒன் ஆஃப் த சார்ஜையும் அந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மேக்னிடியூட் ஆஃப் டைபோல் மொமெண்ட் என்னன்னு சொல்லி கிடச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் அப்படின்ற கான்செப்டை நாம் டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ்க்காக தான் நாம் டிஸ்கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, அதாவது நாம் கண்டுபிடிச்சி எழுதியிருக்கோம். பட் ஆனால் ஒரு இடத்துல ரெண்டுக்கும் மேற்பட்ட சார்ஜஸ் இருக்கும் பொழுது அதுடைய டைபோல் மொமெண்ட் என்னன்னு சொல்லி எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஆரிஜின் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஆரிஜின்லேருந்து அந்த சார்ஜ் எந்த தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல எழுதுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சார்ஜ் Q1 அப்படின்ற சார்ஜ் R1 அப்படின்ற டிஸ்டன்ஸில் ஆரிஜின்லேருந்து இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா Q2 அப்படின்ற சார்ஜ் R2 அப்படின்ற டிஸ்டன்ஸில் ஆரிஜின்லேருந்து இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்டு சார்ஜ். ஸோ இந்த தேர்டு சார்ஜ் எங்கே இருக்குது அப்படின்னா R3 அப்படின்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. சரியா? இப்போது இந்த மூணு சார்ஜஸுடைய டைபோல் மொமெண்ட் ஆரிஜின்லேருந்து எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போது அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், P ஈக்குவல் டு, அதாவது மேக்னிடியூட் ஆஃப் டைபோல் மொமெண்ட் P ஈக்குவல் டு Q1 R1, அதாவது ஒன் ஆஃப் த சார்ஜ் இன்டு டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ Q1 R1 ப்ளஸ் Q2 R2 ப்ளஸ் Q3 R3. இதை பண்ணோம் அப்படின்னா இந்த டைபோல் மொமெண்ட் ஆஃப் அ சிஸ்டம் ஆஃப் சார்ஜ் அல்லது கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் என்னன்னு சொல்லி நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த கான்செப்டை n சார்ஜஸ்க்கு வரையும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இப்போ ஒரு இடத்துல Q1 Q2 Q3 அப் டு Q1 சொல்லி சார்ஜஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. Q1லேருந்து Qn வரைக்கும் உங்களுக்கு ஒரு இடத்துல சார்ஜஸ் இருக்குதுன்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சார்ஜ் சிஸ்டத்துடைய அல்லது கலெக்ஷன் ஆஃப் சார்ஜஸ் பாயிண்ட் சார்ஜஸுடைய டைபோல் மொமெண்ட் எப்படி எழுதலாம் அப்படின்னா P வெக்டார் ஈக்குவல் டு சம்மேஷன் ஓவர் I ஈக்குவல் டு 1 அப் டு n Qi Ri. அதாவது நம்ம மூணு சார்ஜஸ் இருக்கும் பொழுது எப்படி எழுதணும், P வெக்டார் ஈக்குவல் அல்லது மேக்னிடியூட் ஆஃப் P ஈக்குவல் டு Q1 R1 ப்ளஸ் Q2 R2 ப்ளஸ் Q3 R3ன்னு சொல்லி எழுதணும் இல்லையா. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த ப்ளஸ்ஸஸ்க்கு பதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், சம் ஓவர் போட்டுக்க போகிறோம். ஓகே, இந்த சம் ஓவர் போட்டுக்கிட்டோம். ஸோ அடுத்தது
இந்த 1 எங்கேருந்து எது வரைக்கும் ரன் ஆகுது அப்படின்னா இந்த கேஸில் 1 to n ரன் ஆகுது. ஸோ அதனால் I = 1 to n. ஸோ இங்கே என்னென்ன டேர்ம்ஸ்லாம் வேரி ஆகுது, இந்த 1 Q1 R1ல் இருக்கக்கூடிய 1 and 1, and then Q2 R2ல் இருக்க இந்த 2s, and then Q3 R3ல் இருக்கக்கூடிய இந்த 3s. இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா QI RIன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த சம் ஓவர் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் வரும்பொழுது, அதாவது 1 அப்படின்றது வரும்பொழுது P = Q1 R1ன்னு கொடுத்துரும். அடுத்தது செகண்ட் டேர்ம் வரும்பொழுது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ளஸ்ஸை போட்டு Q2 R2ன்னு சொல்லி கொடுத்துரும். தேர்ட் டேர்ம் வரும்போது ஒரு ப்ளஸ்ஸை போட்டு Q3 R3ன்னு கொடுத்துரும். அதாவது 3 சார்ஜஸ் இருந்தால், n சார்ஜஸ் இருந்ததுன்னா ப்ளஸ் Q4 R4 ப்ளஸ் Q5 R5 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் அப் டு QN RN வரைக்கும் கொடுக்கும். ஓகே, ஸோ எப்போது Q1 to QN வரைக்கும் சார்ஜஸ் உங்கள் கிட்டே இருந்தது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதும். இப்போது இந்த பெரிய ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணி எழுதுறதுக்காக நம்ம P வெக்டார் = சம்மேஷன் ஓவர் I = 1 up to n QI RI வெக்டார்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஸோ ஒரு 2 பாயிண்ட் சார்ஜஸ்க்கு மட்டும் நம்ம இந்த எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணாமல் நாம் ஒரு சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ்க்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதாவது ஒரு சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ்க்கும் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் இந்த எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணி. ஓகே, தேங்க்யூ வெரி மச்.